சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை கிராமத்தில் உள்ள மேகா ப்ளூ மெட்டல் கல்குவாரியில் பாறை சரிந்து 6 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் அப்துல் சலாம். மேலும் கைது செய்யப்பட்ட ஒருவர் யார்? விவரங்கள். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனேரி அருகே மல்லாக்கோட்டையில் மேகா ப்ளூ மெட்டல் கல்குவாரியில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை வெடிவைக்க துளையிட்ட போது பாறை சரிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர் உட்பட 6 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கல்குவாரி உரிமையாளர் மேகவர்ணன் தம்பி கமலநாதன், பொறியாளர் கலையரசன் ஆகிய 3 பேர் மீது மல்லாக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் கொடுத்த புகாரில் எஸ்எஸ் கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான 3 பேரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் உத்தரவின் பேரில் திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் தலைமையில் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மேகவர்ணனின் தம்பி கமலநாதன், பொறியாளர் கலையரசன் இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது மதுரை மாவட்டம் மலம்பட்டியைச் சேர்ந்த ராஜ்குமார், கிட்டாச்சி ஆபரேட்டர் என போலீசார் மேலும் ஒருவரை கைது செய்துள்ளனர். இதுவரை 3 பேரை கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள குவாரி உரிமையாளர் மேகவர்ணனை போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அப்துல் சலாம்.